ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி தக்காளி குழம்பு சிம்பிளாக எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி பழம் வந்து சின்ன தக்காளி பழம் வந்து ஒரு 8 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 20 பூண்டு பல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானோடனே 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா படபடன்னு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 2 வெங்காயத்தை வந்து நான் வந்து பிளேடரால் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே வந்து அந்த வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டை கொடுக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. பூண்டை வந்து நம்ம அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். முழு பூண்டு எடுத்துருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம தட்டிக்கலாம். அந்த இடிக்கால தட்டிக்கலாம், வேணா கூட நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். தட்டி போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் தட்டுறேன். அந்த உரல்கல்லில் தட்டியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தட்டி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோடனே இந்த பூண்டையும் நம்ம எடுத்து போட்டு வதக்க வேண்டியது தான். காய்கறி எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கிளறி கொடுக்கறதுக்கு இந்த தக்காளி குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை வந்து ஊற்றி சாப்பிட்லாம். சாதத்துக்கும் கூட நம்ம பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்லேயும் கட்டி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த நல்லா வதங்கிடுச்சு. அந்த வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நான் நீல வாக்கில் கீறியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அது சும்மா ஒரு வாசமுக்காக நான் போட்டிருக்கேன். அதுக்காக தான், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே அதையுமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளி பழம் வந்து பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 10 தக்காளி பழம் கூட எடுத்துக்கலாம். பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை மிக்ஸி ஜார்லேயும் அடிச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கி வந்து அது சின்ன தக்காளி பழம்ன்றனால அப்படியே சின்ன சின்னதாகவே இதை கட் பண்ணியிருக்கேன். அதையுமே அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். அந்த தக்காளி பழம் வந்து நல்லா வந்து வதங்கணும். அதனுடைய ஸ்கின்னெல்லாம் வந்து சுருங்கி குழன்னு ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விடணும். இதை பாருங்கள், நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா இந்த பேச்சுலர் சர்க்கிள்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக செய்திடலாம். காய்கறியுமே எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு இந்த குழம்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி பழம்லாம் வதங்குற அளவுக்கு திட்டமாக நம்ம வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாலே சீக்கிரமாக வந்து வதங்கணும். தக்காளி பழமாக இருந்தாலும் சரி, நல்லா குழைய ஆரம்பிச்சிரும். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்தாலே தெரியும், அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து குழன்னு ஆகிடும். இதை பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே தண்ணி எல்லாம் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் அந்த கரண்டியாலே அப்படியே நீங்கள் அப்படியே மசிச்சு விட்டாலே அந்த தோல் எல்லாமே அப்படியே வந்துட்டு பாருங்கள், குழன்னு ஆகிடுது பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். நம்ம சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கெலாம் போடுவோம் இல்லையா, 2 ஸ்பூன் வந்து நான் வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் நம்ம வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே பாருங்கள். கலருக்காக நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வீட்டுத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து கடைத்தூள் வந்து தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூனும் 2 ஸ்பூன் வந்து நீங்கள் கொத்தமல்லி தூளும் போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லாதவங்களுக்கு தான் அது சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம நார்மல் வீட்டு மிளகாத்தூளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. தண்ணிலாம் இப்போ நான் ஊற்றலை. அப்படியே அந்த தூள் எல்லாத்தையுமே அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தண்ணி திட்டமாக ஊற்றிக்கிங்க. ஒரு டம்ளரோ இல்லை 1.5 டம்ளரோ தண்ணி ஊற்றிக்கிங்க. பாருங்கள், நல்லா அப்படியே கிளறி கொடுங்க. இப்போ நம்ம கரம் மசாலா இருந்ததுன்னா நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. அதுக்காக தான். இதை பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம அப்படியே மூடி போட்டுற வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் கொதிக்க விடுங்க. ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே கமன்னு தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போடாதீங்க. இனிமேல் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுட சுட தக்காளி குழம்பு ரெடி. வெள்ளை சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு, ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கிளறி கொடுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதேவோட அளவோட செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.